பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து சிக்கன் தேவையான அளவு 1/2 kg 1/4 kg சிக்கனோ எடுத்துக்கோங்க. அதை வந்து கழுவி மஞ்சள் பொடியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். இது வந்து ஜீரகமும் மிளகும் சேர்ந்து அரைச்ச பவுடர். அப்புறம் வந்து கருவேப்பிலை, வத்தல், 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 2 பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் தேவையான அளவு ஆயில். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கடாய் வச்சாச்சு. இந்த கடாயில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 5 to 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் காஞ்சப்புறம் ஆயில் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ வந்து இந்த பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் அதை போட்டுடலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம இந்த வத்தல் இதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வத்தல் சேர்த்தாச்சு. அது நல்லா வதங்கின அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட். ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம ஆனியன் பீல் பண்ண ஆனியனை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கணும். சீக்கிரம் கொஞ்சம் நல்லா ஆனியன் வந்து வதங்கிடும். ஸோ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நாம் இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம இதை சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ ஆனியன் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த சீரகமும் மிளகும் பொடிச்சு வச்ச அந்த பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் 2 to 2.5 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது வந்து ஸ்பைஸ் கம்மியாக இருந்தால் ஃபைனலாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஸோ சிக்கன் போட்டுட்டு நல்லா பரட்டணும். சரிங்களா? இப்போ நம்ம இது தேவையான அளவு நம்ம மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி கழுவி இருக்கு. இதனாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நாம் மூடி வச்சிடலாம். ஸோ இது மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த ஆயிலே நல்லா அது வந்து குக் ஆகணும். அதுக்கப்புறம் நாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இதை ட்ரையாக தான் செய்ய போகிறோம். ஸோ நிறைய தண்ணி ஊற்றுறதிங்கன்னா அப்புறம் கிரேவியாப்பா ஆகிடும். ஸோ இது 5 மினிட்ஸ் வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சேன். நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் வந்து நல்லா தண்ணி சேர்ந்துச்சு. ஸோ இந்த முடிஞ்சளவு இந்த தண்ணியிலே குக் பண்ணி பாருங்கள்.
வந்து அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு நீங்கள் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ½ டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் தண்ணி அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன்லேயே நிறைய தண்ணி வரும். ஸோ வந்து இப்போ வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சதுனால அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு 1/4 டம்ளர் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். பாருங்க 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கோம், வேகணும் இல்லையா? ஸோ அதனால் ஊற்றியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போது ஏற்கனவே வெங்காயம் வதங்க கொஞ்சம் போட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இது நல்லா இந்த சிக்கன் வந்து வெந்து இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும், நல்லா வற்றணும். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி வற்றின அப்புறம் அப்படி இருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிரேவியான டைப்பில் இருக்குது. இந்த கிரேவி டைப் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் செமி கிரேவியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ட்ரையாக வேணும்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணால் இன்னும் ட்ரையாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் அப்படியே வந்து நல்லா பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த கொரியண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஆயில் பாருங்கள் இப்போ நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பெப்பர் சிக்கன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.